பிரைஸ் லார்ட். இதனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்னைக்கும் ஸ்திரப்படுத்துவார். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ராஜாவாக்கின பிறகு, நீ கில்காலுக்கு போ, அங்கே பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் சவுலை அனுப்பி விடுகிறார். நான் வரும் வரை நீ என்ன செய், தேவ சமூகத்திலே காத்திரு என்று சொல்கிறான். சாமுவேல் வருவதற்கு தாமதமான பொழுது சவுல் அங்கே துணிகரமாய் பலி செலுத்துகிறான். இது நிமித்தமாய் அங்கே ஆண்டவர் கோபம் அடைகிறார். ஆனாலும் உன் ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்கிறான். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவன் தம்மை அழைத்தாரோ அழைக்கவில்லையோ தெரியாது, அழைப்பும் தெரியாது, தெரிந்து கொள்ளும் தெரியாது, தேவன் எந்த ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று தெரியாது, எங்கே ஊழியம் செய்ய சொல்லுகிறார் என்று அது தெரிந்து கொள்வதோ தெரியாது. அவர்கள் திடீரென்று ஆரம்பித்து கொஞ்ச நாளைக்குள்ளே காணாமல் போய்விடுவார்கள். நம்முடைய சபையிலும் சில ஆட்கள் என்னிடத்திலே அன்பாய் என்னை நேசிக்கிறது போல பழகினார்கள். திடீரென்று ஒரு வீட்டிலே கொட்டகை போட்டு ஊழியம் செய்யலாம் என்று அந்த வீட்டுக்காரர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். அந்த வீட்டுக்காரர் முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். காரணம், இது தன்னைத்தானே அழித்துக் கொள்கிற ஒரு காரியம். ஏனென்று கேட்டால், ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை மட்டும்தான் செய்யணும். தேவன் எங்க வழி செலுத்த சொன்னாரோ அங்கே மட்டும்தான் வழி செலுத்தணும். சில ஆட்களுக்கு இந்த இடத்துக்கு வேணாலும் போவாங்க, நான் கொடுத்தா எங்க வேணாலும் போகும். காரணம், பணம் முக்கியம் அல்ல, கர்த்தர் முக்கியம். அல்லேலூயா. ஆகவே உங்களை ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரோ அங்கே நிலைத்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை எந்த சபையில கூடி செபிக்க சொல்றாரு, கூடி செபிங்க. கர்த்தர் எந்த சபையில உன்னை காணிக்கை தசமா கொடுங்கள். எங்க பலி செலுத்த சொல்றாங்க பலி செலுத்துங்க. இஷ்டம் போல உங்க மனம் போன போக்கில் கண்ட இடத்துக்கெல்லாம் போய் பலி செலுத்தி ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்து விடாதீர்கள். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சொல்றேன். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.